$30,000 அதாவது $30,000 கிளைம் உண்டு ஒரு ஆளுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்குது அவர் இந்த சின்ன மிஸ்டேக் செஞ்சதால. நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். என்கிட்ட வந்த கிளையண்ட்டோட ஒரு சேட் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இதே மிஸ்டேக்கை இப்போ கூட செஞ்சிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்ணினாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மிஸ்டேக் நம்ம சின்னதாக பார்க்குறது இன்சூரன்ஸ் வேர்ல்டில் அது ஒரு பெரிய மிஸ்டேக்குங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேற்று எனக்கு ஒரு ஆள் கால் எடுத்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உண்டு, அது சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று கதைக்கணும்னு சொன்னார். ஓகே சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்னிட்ட என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்குதா போயிருக்கிறான்னு தெரியாது, ஆனால் அவர் சொன்ன எல்லாத்தையுமே சொல்கிறேன். ப்ளஸ் அதிலிருந்து எந்த டேக் கேம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இவர் நார்த்தில் பெரி ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியான்னு சொன்னார். பெரி ஏரியாவில் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் அங்கே இருக்கக்குள்ள இவர் ஃபைனான்ஸுக்கு பிராண்ட் நியூ கார் ஒன்று வாங்கியிருக்கிறாரு. அப்படி வாங்கி அங்கே கொஞ்ச நாள் இருந்ததுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஸ்கார்ப்ரோக்கு மூவ் பண்ணி வந்திருக்கிறாரு. இவர் கார் வாங்கக்குள்ள காருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறாரு. என்ன ஆகணும்னு சொன்னால் நீங்கள் ஃபைனான்ஸில் கார் எடுப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இவர் ஸ்கார்ப்ரோக்கு மூவ் ஆகி கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஸ்கார்ப்ரோவில் தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இவர் விட்ட மிஸ்டேக் என்னன்னு சொன்னால், இவர் பெரியில் அந்த ஏரியாவில் இருந்து ஸ்கார்ப்ரோக்கு மூவ் ஆகின விஷயத்த இவர இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இவர் சொல்லலை. ஸோ ஒரு 4-5 மாதம் இவர் ஸ்கார்ப்ரோவில் தான் வசிச்சிருக்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு இன்டர்செக்ஷன் ஒன்றில் இவர் லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போது இவர ஃபால்ட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டு, அதாவது முன்னுக்கு இருந்து வந்த ஒரு வாகனத்தை பிளைண்ட் ஸ்பாட் இவருக்கு விலங்கல்ல, இவர் லெஃப்ட் டர்ன் எடுக்கக்குள்ள முன்னுக்கு இருந்து ஒன்கமிங்கில் வந்த வாகனத்தோட மோதினது என்ன நடந்துட்டு சொன்னால், இவர கார் ஃபுல் ரைட் ஆஃப். இட் மீன்ஸ் இவர கார் இணக்க முடியாது, இவர கார் இதுக்கு மேலே ஓட முடியாது, இவர் இனி புது கார் தான் வாங்கணும். ஃபுல் ரைட் ஆஃப் ஆகிட்டு இப்போ கிளைம் அட்ஜஸ்டர் எல்லாம் போய் கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் உள்ளுக்கு வந்து யாரில் மிஸ்டேக்னு சொல்லி பார்க்கக்குள்ள இவர் லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கல, இவர் தான் பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திருக்கணும். அவரில் பல இல்லைங்கிறதால 100% ஃபால்ட் இவரில் வந்துட்டு. இவர் சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ராக்சிமேட்லி $30,000 கிளைம் அது. ஆனால் கிளைம் அட்ஜஸ்டர் இவர பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கு முதல் அவர் என்ன கட்டிங்கன்னு சொன்னால் இவர கால் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸையும் ப்ளஸ் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸையும் கேட்டு வாங்கி பார்த்துருக்காங்க. பார்க்கக்குள்ள இவரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி 4-5 மாதம் ஸ்கார்ப்ரோ ஏரியாவில் காட்டியிருக்குது. ஆனால் இவர் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ண அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரி ஏரியா. அப்போ இவர்கிட்ட கேட்டிங்க, நீங்கள் பெரி ஏரியாவில் அட்ரஸ் எல்லாம் போட்டு எல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்துறீங்க, ஆனால் ஸ்கார்ப்ரோ ஏரியாவில் தான் நீங்கள் கிட்டத்தட்ட 4-5 மாதமாக வாழ்ந்துறீங்க, என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் சொல்லிக்காரு, நான் பெரியில் தான் இருக்கிறேன், அவர் தமிழ் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஆள் தான். ஓகே, பெரியில் தான் இருக்கிறேன், ஸ்கார்ப்ரோவில் தான் எங்களோட கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்கார்ப்ரோக்கு வந்து போகிறேன். ஸ்கார்ப்ரோவில் தான் நான் இந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறேன், கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறேன், நிறைய கடைகள்லாம் ஸ்கார்ப்ரோவில் தான் இருக்குது, பெரியில் அவ்வளோ இல்லைன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. உண்மையாக நடந்தது என்னன்னு சொன்னால், இவர் அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டார், ஆனால் சொல்ல மறந்துட்டார். ஆனால் அதை அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு இங்கே கம்யூனிட்டியெல்லாம் இருக்கிறதால இங்கே தான் நான் பே பண்ணேன்னு சொல்லி இப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட, அதாவது கிளைம் அட்ஜஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அதை நம்ப மறந்துட்டாங்க. நீங்கள் பண்ணது மிஸ்ரிப்ரசன்டேஷன், அதாவது நீங்கள் ஒரு அட்ரஸ் எங்கள்கிட்ட தந்துவிடு, ஒரு அட்ரஸில் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஃப்ராடுங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும், அதனால் உங்களோட கிளைமை நாங்கள் டினே பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவரோட காருக்கு ஃபைனான்ஸ் இருக்குது பேங்க்கில். ஓகே, இவர் இன்சூரன்ஸோட அட்ரஸில் ஏதோ ஒரு மிஸ்டேக் கொண்டு பண்ணி மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணினதை பேங்க் ஒத்துப்பாங்களா? அதுக்காக ஓகே பிரச்சனை இல்லை, எங்களோட காசை நீங்கள் தராமல் விடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்கன்னா, இல்லை அவங்க காசு ப்ரொவைட் பண்ணிக்காங்க, ஸ்டில் அது பேங்க்ட கார், பேங்குக்கு இவர் பே பண்ணியே ஆகணும். இப்போ இவர்கிட்ட கார் இருக்கான்னு சொன்னால் இல்லை, காருக்குரிய கிளைமையும் இன்சூரன்ஸ் கம்பெனி டினே பண்ணிட்டாங்க. இப்போ காரை கொண்டு போய் இதில் கராஜில் என்ன போட்டிருக்காங்களா அதையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அதுக்கு வேறு ரெண்ட் பே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதுதான் அவர் என்கிட்ட சொன்ன விஷயம். அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அவர் கேட்டது என்னென்னு சொன்னால், ஈவன் நான் போய் அது எந்த மிஸ்டேக்கில் நடக்கலை, மற்ற டிரைவரோட மிஸ்டேக்கில் தான் இது ஆக்சிடென்ட் நடந்துன்னு சொன்னாலும் எனக்கு இதே பிரச்சனை வருமா, திரும்ப அவங்க கிளைம் பண்ணி தருவாங்களான்னு கேட்க தான் அவர் என்னை கால் எடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் அட்ரஸ் மிஸ்ரிப்ரசன்டேஷன் செஞ்சு ஒரு ஃப்ராட், அது இன்சூரன்ஸ் நீங்கள் என்ன மிஸ்ரிப்ரசன்டேஷன் மறந்துட்டேன்னு சொன்னாலும் சரி, இல்லாட்டி தெரியாதவங்களுக்குன்னு சொன்னாலும் சரி, அது இன்சூரன்ஸ் கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு ஃப்ராட் தான். ஸோ நீங்கள் அட்ரஸ் ஃப்ராடுங்கிற ஒரு விஷயம் ஒன்று பண்ணினதால் இனி அது உங்களோட மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, மற்றால மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் செஞ்சது ஃப்ராட், இனி உங்களுக்கு கிளைம் இல்லை. இப்போ காரே இல்லாமல், காருக்கு எந்த விதமான பணமும் இல்லை, காரே இல்லாமல் இப்போ ஒரு பேங்குக்கு மந்த்லி பே பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேங்க் ரப்சியோ அப்படி இல்லாட்டி கன்சியூமர் கோர்ட்டோ ஏதோ ஒன்று செஞ்சு தான் இனி அவர் வாழ்க்கையை ஓட்டணும். ஒரு
ரூபா காசு கூட இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன் இதை நான் வீடியோவில் சொல்கிறேன்னா, இது கிளைம் வரக்குள்ள தான் இந்த பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். இப்போ அதுக்காக எல்லா டைம்லேயுமே கிளைம் வரக்குள்ள இது என்ன கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் நீங்கள் அட்ரஸில் எந்த அட்ரஸில் இருந்தீங்கன்னு சொல்லி பிரச்சனை எடுப்பாங்களான்னு சொன்னால் எல்லா டைம்லேயும் அது செய்வாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய ஒரு கிளைம் வரக்குள்ள மேக்ஸிமம் அவங்க எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்களோ, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிடுறீங்களா, அதில் ஏதாவது மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணீங்களா, ஏதாவது பிள்ளை செஞ்சிட்டீங்களான்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் 100% ஓகேன்னா மட்டும்தான் அவங்க கிளைமை கொடுப்பாங்க. இப்போ இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்கக்குள்ளே நீங்கள் ஆட்ட போவீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டிட்ட போவீங்க, இல்லாட்டி இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்கிட்ட போவீங்க. இன்சூரன்ஸ் ப்ரோக்கரால் நீங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் 100% கரெக்டாக நீங்கள் சரியானதை சொல்கிறீங்களா, உண்மையை சொல்கிறீங்களான்னு சொல்லி நாங்கள் வெரிஃபை பண்ண முடியாது. உங்களோட டிரைவிங் லைசன்ஸில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸை பைண்ட் பண்ணி தருவோம். ஆனால் அந்த டிரைவிங் லைசன்ஸில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் ஃபேக் அட்ரஸ் போடுறீங்கன்னு சொன்னால் அது எங்களால் வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் நாளைக்கு கிளைம் வரக்குள்ள கிளைம் அட்ஜஸ்டர்ஸால் கட்டாயம் அதை வெரிஃபை பண்ண இயலும் வித் உங்களோட கால் ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட கிரெடிட் கார்டு எங்கள் ஸ்டேட்மெண்ட்டுகள் எடுத்து நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் பாவிச்சிட்டீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் கால் ரிசீவ் பண்ணீங்க, கால் எடுத்துட்டீங்கிற டீட்டெயில்ஸை வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிலாக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிற சிலாக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஈவன் தோ நீங்கள் அட்ரஸில் என்னென்ன பிரச்சனை இருந்தும் கூட சில நேரம் உங்களுக்கு கிளைம் கிடைக்கக்குள்ள கிளைம் கிடைச்சிருக்கலாம். மேபி அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கிளைம் இருக்கலாம். இப்போ கிளைம் வரக்குள்ள உங்களோட அட்ரஸ் இது எல்லாத்தையுமே சரியாக செக் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாருன்னு சொன்னால் கிளைம் அட்ஜஸ்டர் தான். சில நேரம் அவங்க செக் பண்ணாமல் கிளைமை கொடுக்குறது சான்ஸ் இருக்குது. ஆனால் சில நேரம் செக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் ஏதாவது மிஸ்ரிப்ரசன்டேஷன் இருக்குன்னு சொன்னால் உங்களோட கிளைமை டினே பண்ணிடுவாங்க. ஈவன் தான் அவர் கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஃபைல் இது செஞ்சு சண்டை பிடிச்சி இது எந்த மிஸ்டேக் இல்லை இன்னொரு டிரைவரோட மிஸ்டேக்குன்னு சொல்லி அது ப்ரூஃப் ஆகினாலும் இவர் அட்ரஸ் இது செஞ்ச என்ன மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணினதை மாற்றலாம். ரைட், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சில நார்மலாக எனக்கு குறைறதுக்கு ஆகிக்கலாம் எனக்கிட்டே சொல்லுவாங்க, ஓகே நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன் ஆனால் இன்சூரன்ஸை குறைய எடுக்கணுங்கிறதுக்காக இந்த அட்ரஸை அந்த ஏரியாவில் நான் போட்டு இன்சூரன்ஸ் எனக்கு எடுக்கணும்னு சொல்லி எனக்கிட்டே டிரெக்டாகவே சொல்லுவாங்க சில ஆட்கள். ஏன்னா இதில் இருக்கிற பாரதூரம் நிறைய பேருக்கு வழங்குறல்ல. ஓகே, ஸோ அவங்க நினச்சிட்டு அட்ரஸ் என்னோட இடத்த விட இன்சூரன்ஸ் குறையுது, ஸோ நான் அதை எடுக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கிற பாரதூரம் இதில் இருக்கிற விளைவுகள் என்ன நிறைய பேர் தெரியாது. நீங்கள் கிளைம் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு அதோட விளைவு வழங்க போகிறல. நாளைக்கு உங்களோட கிளைமெண்ட் வந்து அது இன்னையாக்குள்ளே தான் அதோட பெயின் உங்களுக்கு வழங்கும் இவருக்கு நடந்த மாதிரி. ஸோ நீங்கள் டெம்பரரியாக 1 month 2 monthக்குனான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, வேறு ஒரு இடத்த ஸ்டே பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட தயவு செய்து உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் இந்த ஏரியாவில் இருந்தேன்னா இப்போ இந்த ஏரியாவில் நான் இருக்க போகிறேன், ஒரு இந்த மாதத்துக்கு இத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன்னு சொல்லி அதை நீங்கள் ஏதாவது உங்களோட அட்ரஸில் மாற்றம் நிகழ்ன்னு சொன்னால் அதை கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அட்ரஸில் மட்டும் இல்லை, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் எங்கேயோ மாறுதுன்னு சொன்னால் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு புது டிரைவர் ஒன்று உங்களோட கார் கெட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட பிரதருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்ஸ் இல்லை, ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவர் G2 எடுத்துட்டார். இப்போ அவர் உங்களோட கார் எடுத்துட்டு டிரைவ் பண்ணி தர்றேன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த டிரைவரையும் இந்த காரு கூட எட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படி எட் பண்ணாமல் நாளைக்கு அவருக்கு கொண்டு போய் எங்கே நான் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ நடந்துட்டுன்னு சொன்னால் கிளைம் டினே ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஏன் நீங்கள் இப்படி ஒரு ஆள் உங்களோட கார் ஓடுறதுங்கிறது சொல்லலைன்னு சொல்லி. இப்படி உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன குடிக்கீங்களோ அந்த அவ்வளோ டீட்டெயில்ஸையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கொள்ளுங்க. அதில் ஏதாவது மாற்றம் வரும்னு சொன்னால் உடனே கூட இன்சூரன்ஸ் கம்பெனியை கண்டெக்ட் பண்ணி இந்த மாற்றத்தை நான் செய்யணும்னு சொல்லி உடனே மாற்றிடுங்க. இன்றைக்கி அவர் சின்ன விஷயம்னு சொல்லி நினச்சது அவர் சொல்கிறாரு லைக் நான் இன்சூரன்ஸ் அதாவது அட்ரஸை மாற்ற மறந்துட்டேன்னு சொல்லி அவர் இன்டென்ஷனலாக அட்ரஸை மாற்றாமல் விட்டுறா. அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே மறந்து தான் அட்ரஸை மாற்றாமல் விட்டுறா. ஸ்டில் அட்ரஸ் மிஸ்ரிப்ரசன்டேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் மிஸ்ரிப்ரசன்டேஷன் செய்கிறது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃப்ராடுக்கு சமன். இன்சூரன்ஸ் ஃப்ராடுங்கிற விஷயம் ஒன்று இவர் கமிட் பண்ணதால் இப்போ இனி அவர் டேஷ் ரிப்போர்ட்டில் இந்த விஷயம் பதிவாயிடும். டேஷ் ரிப்போர்ட்டில் 10 வருஷத்துக்கு இவர் செஞ்ச விஷயம் அதில் காட்டிகிட்டு இருக்கும். இதுக்கு பிறகு அவர் எங்கே இன்சூரன்ஸ் எடுக்க போனாலும் அவங்க அந்த இன்சூரன்ஸ் புரோக்கரோ ஏஜென்ட்டோ டேஷ் ரிப்போர்ட் எடுக்கக்குள்ள மிஸ்ரிப்ரசன்டேஷன் அப்படி இல்லாட்டி சஸ்பெண்டடோ ஏதோ உண்டு அதில் காட்டும். அது காட்டினா அதுக்கு பிறகு இவர் லோ ரிஸ்க் டிரைவர் இல்லை ஹை ரிஸ்க் டிரைவர். மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் தரன்றதுனாலும் ஹை ரேட்டில் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குது பிறகு. ஸோ $10-20 சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு கடைசியாக இப்படியான 30,000-40,000 கிளைமில் போய் மாட்டாதீங்க. நான் ஒன்டாரியோட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் 10-15 நாளில் வருது அப்படின்னு சொன்னால் புது வாகனம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த நேமில் இருக்குது, அப்படி என்ன பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் டிரெக்ட் மெசேஜ் பண்ணாலும் ஆட்டோ ரிப்ளை வரும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.